சேலத்தில் 100 ரூபாயில் வாழ்ந்து காட்டுவது எப்படி என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா காலைல டீ சாப்பிட்றது. சேலத்தில் சில இடங்கள்ல இன்னும் 10 ரூபா டீ கடை இருக்குது. அந்த டீ கடையில் தான் உங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து பைபாஸ் பக்கம், குமரகிரிக்கு போகிற பைபாஸ் பக்கம் இருக்கிற டீ கடையில் ஃபஸ்ட்டு 10 ரூபாய்க்கு டீ சாப்பிட போகிறோம். இதுதான் விஷயம். அடுத்தது காலைல சாப்பாட்டுக்கு அம்மா உணவகத்தில் 5 இட்லி வாங்கியிருக்கிறேன். இதுதான் விஷயம். சாப்பிட்டும் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு என்ன விஷயம். இட்லி இன்றைக்கி ஓரளவுக்கு ஓகே. ஒரு சில நாளில் சுமாராக இருக்கும். அது இடத்துக்கு இடம் மாறுபடும். பார்த்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்தா மத்தியான சாப்பாடு அம்மா உணவகத்தில் சாம்பார் சாதம் வாங்கியிருக்கிறேன். 5 ரூபா தான். அது உங்களுக்கும் காட்டுறேன். தயிர் மொத்தமாக 8 ரூபா செலவாயிருக்குது. மத்தியான சாப்பாட்டுக்கு 8 ரூபாயில் முடிக்கலாம். நைட்டில் ஒரு பணியாரம் 4 ரூபான்னு சொல்லி ஒரு 5 பணியாரம் 20 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டோம்னா இந்த 100 ரூபா பட்ஜெட்டில் முடிக்கலாம். இந்த பணியாரம் சொல்லியிருந்தேன் இல்லையா, பணியாரம் வந்து 20 ரூபா ஆகுது. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் சாப்பிட்டது 45. இப்போ மத்தியானத்துலேருந்து இந்த பணியாரத்தோட செலவு, அப்புறம் டீ செலவு மொத்தமாக எல்லாம் சேர்த்துனா 20 + ஒரு 12 32. 45 + ஒரு 32 77 ரூபா ஆகுது. சேலத்தில் ஒரு நாளையில் 100 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே 77 ரூபாயில் முடிச்சிடலாம். மீதி அப்படி இருந்தாலும் நம்ம கையில் வந்து 23 ரூபா பணம் இருக்கும். இதோட இந்த வீடியோ முடியுது நண்பர்களே. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.